கார்லோஸ் கோஷ் ஒரு காலத்தில் உலகின் மிகப் புகழ்பெற்ற தொழிலதிபர்களில் ஒருவர். ஆனால் அவரது வாழ்க்கை வெற்றியின் உச்சத்திலிருந்து சர்ச்சைகளின் பள்ளத்தாக்கு வரை சென்ற ஒரு அதிர்ச்சி நிறைந்த கதை. 1954ஆம் ஆண்டு பிரேசிலில் பிறந்த கார்லோஸ் கோஷ் லெபனான் வேர்களைக் கொண்டவர். சிறுவயதிலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய அவர் பிரான்சில் உள்ள உயரிய பொறியியல் கல்லூரிகளில் படித்து தனது தொழில்முனைவு பயணத்தை தொடங்கினார். அவரது திறமை உலகின் கவனத்தை ஈர்த்தது. மிஷ்லின் நிறுவனத்தில் பணியாற்றிய காலத்தில் செலவை குறைத்து லாபத்தை உயர்த்தும் அவரது திறன் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. 1999ஆம் ஆண்டு ஜப்பானின் நிசான் நிறுவனம் கடும் நிதி நெருக்கடியில் இருந்தது. அந்த நெருக்கடியிலிருந்து நிறுவனத்தை மீட்டெடுக்க கார்லோஸ் கோஷ் அழைக்கப்பட்டார். அவர் எடுத்த முடிவுகள் கடுமையானவை. தொழிற்சாலைகள் மூடப்பட்டன, வேலைகள் குறைக்கப்பட்டன, பழைய நிர்வாக முறைகள் மாற்றப்பட்டன. அந்த நேரத்தில் ஜப்பானில் இத்தகைய முடிவுகள் பெரிய எதிர்ப்பை உருவாக்கின. ஆனால் சில ஆண்டுகளிலேயே நிசான் மீண்டும் லாபம் ஈட்டத் தொடங்கியது. இதன் விளைவாக கார்லோஸ் கோஷ் நிசான் மீட்பாளர் என அழைக்கப்பட்டார். அவர் ரெனால்ட் நிசான் மிட்சுபிஷி கூட்டமைப்பின் தலைவராக உயர்ந்தார். உலகின் சக்தி வாய்ந்த சிஇஓக்களில் ஒருவராக மாறினார். ஆனால் இந்த வெற்றிக்குப் பின்னால் ஒரு இருண்ட பக்கம் மறைந்திருந்தது. 2018ஆம் ஆண்டு ஜப்பானில் கார்லோஸ் கோஷ் திடீரென கைது செய்யப்பட்டார். அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தனது வருமானத்தை குறைவாக காட்டியது, நிறுவன நிதியை தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு பயன்படுத்தியது. இந்த கைது உலகையே அதிர வைத்தது. கார்லோஸ் கோஷ், இது அரசியல் பழிவாங்கல், நான் சதியில் சிக்க வைக்கப்பட்டேன் என்று கூறினார். பல மாதங்கள் வீட்டு சிறைவாசத்தில் இருந்த அவர் ஒரு திரைப்படக் காட்சியை மிஞ்சும் வகையில் 2019ஆம் ஆண்டு ஜப்பானிலிருந்து தப்பிச் சென்றார். ஒரு இசைக்கருவி பெட்டிக்குள் மறைந்து ஜப்பானை விட்டு வெளியேறி லெபனானை அடைந்தார். இந்த தப்பிச் செல்வது உலக வரலாற்றில் மிகச் சர்ச்சையான தப்பிப்பாக மாறியது. இன்றும் கார்லோஸ் கோஷ் தன்னை நிரபராதி என்று கூறுகிறார். ஆனால் ஜப்பான் சட்டம் அவரை குற்றவாளி என பார்க்கிறது. கார்லோஸ் கோஷ் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? அதிகாரம், புகழ், வெற்றி இவை அனைத்தும் நிரந்தரம் அல்ல. ஒரு மனிதன் உச்சத்தில் இருக்கும்போது அவனது ஒவ்வொரு முடிவும் அவனது வீழ்ச்சிக்கான விதையாக மாறக்கூடும். கார்லோஸ் கோஷ்